வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, மகளிருக்கான உரிமை தொகைக்கான திட்டம் இருக்கு இல்லையா? இந்த திட்டம் நிறைய பேர் கிடைக்குது, நிறைய பேர் கிடைக்காம இருக்கும். அது கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, துணை முதலமைச்சர் சட்டசபையில பேசியிருக்காரு. இதனால நிறைய பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்ன சொல்லியிருக்காரு, அதை பத்தி டீட்டெயிலா பேச போறோம். நம்ம இ-சேவை சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கூகுள்லே உரிமை தொகை போட்டீங்கன்னா கூகுள் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லிஸ்ட் ஷோ ஆகும். இப்போ ரீசெண்டாக சட்டசபையில் பேசுறதுனால பயங்கரமாக பேசப்பட்டு இருக்கு. இது என்னென்ன சொல்லியிருக்காங்க டீட்டெயிலாக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கன்சல்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வழங்கிய தகவலின் முக்கிய அம்சங்கள். மகளிருக்கான உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மாதத்திற்கு 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதுவரை தமிழகத்தில் 1,14,65,525 மகளிருக்கு இந்த தொகை வழங்கப்பட்டுள்ளது. புதிய விண்ணப்பங்கள் இயலாதவர்கள் புதிய வாய்ப்பு வழங்கப்படுகிறது. தகுதிகளை பூர்த்தி செய்யும் மகளிருக்கு 3 மாதங்களுக்குள் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். முன்னேற்றம் மற்றும் பராமரிப்பு. முதலில் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மீண்டும் பரிசீலிக்கப்படும். கடந்த காலத்தில் கூடுதலாக 9 லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளன. மகளிர் மனுக்கள் குறித்து நடவடிக்கை. மாவட்ட மகளிர் விண்ணப்பங்களை மையமாக வைத்து சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவுரைகளின் கீழ் உரிமை மறுக்கப்படாமல் அனைவருக்கும் செயல்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. முடிவு மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பல நிலையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் தகுதியான ஒவ்வொரு விண்ணப்பதாரர்களுக்கும் உரிய விதமாக சேவை கிடைப்பதை உறுதி செய்ய புதிய அறிவிப்புகள் வெளியிட்டுள்ளன. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சட்டசபையில நிறைய கேள்விகளை வந்திருக்குது. அந்த கேள்வி நேரத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மாவட்டத்துல இந்த மாதிரி எங்களுக்கு இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக நாங்கள் இது பரிசீலனை பண்ணி ஆல்ரெடி முதலமைச்சர்கிட்ட நாங்கள் பேசியிருக்கிறோம். முதலமைச்சர் அவர்களும் மறுபரிசீலனை பண்ணி சொல்லியிருக்காரு. அதனால் 9 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கோம். மீதி பேலன்ஸில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருந்தாலும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும், அவங்களுக்கான உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான தகுதி என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? விண்ணப்பம் இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்க ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணவங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட ஆதார் நம்பரு, பெயர், குடும்ப அட்டை, திருமணமானவங்களானது டிக் செய்யற இடத்துல டிக் செய்யணும். மொபைல் நம்பரு, சொந்த வீடா வாடகை வீடா, மாவட்டம், அதுக்கப்புறம் தற்போது மின் இணைப்புக்கான இபி பில் நம்பர் தான் பிஇபி பில் நம்பர் கொடுக்கணும். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில் கொடுக்கணும். இது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். வயது 18 மேல இருக்கின்றது கம்பல்சரி வேணும். குடும்ப உறுப்பினர்களின் பெயர், இதில் உங்களோட வயசு எத்தனை பேர் இருக்கிறாங்க, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் ஃபில் பண்ணணும். கீழே இருக்கிறவங்க வேண்டியதில்லை. இது உங்களோட பெயர், உங்களோட தொழில், மாநிலம், மாத வருமானம், வருமான வரி இன்கம் டேக்ஸ் எதனா கட்டுறீங்களா அப்படின்றத பற்றி நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் சொத்து விவரங்கள், உங்களுக்கு சொத்து இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சொத்து இருந்தால் அது ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அரசு திட்டத்தில் நிதி எதனா பெறுறீங்களா, ஆல்ரெடி நிதி எதனா பெறீங்கன்னா அந்த ஓஎஃப்ஐ, அதுக்கப்புறம் பென்ஷன் வேறு ஏதாச்சும் எதனா வாங்குறீங்க அப்படின்னாலே அதில் எஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நில உடைமை விவரங்கள், குடும்ப உறுப்பினர் சொந்த நிலம் எதுனா, இப்போ லேண்ட் எதுனா வச்சுருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்குதுன்னா இல்லை, இல்லைன்னா இல்லை. ஆம் எனில் குடும்ப உறுப்பினர் அனைவரும் சேர்த்து 5 ஏக்கருக்கு மேலே உள்ளாங்க, இப்போ இல்லையான்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்புறமேட்டு வாகனங்கள், குடும்ப உறுப்பினர்களோட காரு, ஜீப்பு, டிராக்டரு, கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனம் உள்ளதான்னு கேட்டுச்சுன்னா இருந்தால் எஸ், இல்லைன்னா இல்லை. இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை பெற எனது ஆதார எண்ணில் அந்த இது பயோமெட்ரிக் ஓடிபி செக் பண்ணி சரி பார்த்து இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மாத வருமானம் 2 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கணும். ஆண்டு வருமானம் 2 லட்சம் ரூபாய்க்கு, எனது குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2 லட்சம் மேல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி எனது குடும்ப உறுப்பினர்கள் வரும் ஆண்டு வருமானம் 2 லட்சம் மேல் ஈட்டி வரும் கணக்கு தாக்கல் செய்வர்கள் மற்றும் வரி செலுத்துபவர்கள் இல்லை. வரி எதுனா செலுத்துறீங்களா, அது ஐடி ஃபைல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எதுனா ஃபைல் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் இருக்குது, இல்லைன்னா இல்லைன்னு கரெக்டாக சொல்லணும். குடும்பத்தில் கவர்மெண்ட் ஜாப் எதனா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓய்வூதியம் அது மாதிரி எதனா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை பார்த்தோன்னா
வார்டு மெம்பரு, ஊராட்சி தலைவர், தலைவர், கவுன்சிலரு, அது மாதிரி வந்து வார்டு கவுன்சிலர், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அது மாதிரி யாருனா இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. டேக்ட்ரி அது மாதிரி என்ன கேட்குறீங்களா? அதேமாதிரி குடும்பத்துன்னு 50 லட்சத்துக்கு மேலே வந்து என்ன இது டர்ன் ஓவர் பண்ணுறீங்களா, கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது இருந்துச்சுன்னா இருக்குது, இல்லைன்னா அது வந்து அதெல்லாம் இருந்தால் நிராகரிக்கப்படுங்க. ஓஏபி எதனா இருக்குதா அப்படின்ற மாதிரி போயிட்டு இதெல்லாம் இல்லை அப்படின்னு விண்ணப்பம் வந்து நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உரிமை தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உரிமை தொகையை வந்து நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில், அதை பற்றி எதனா டவுட் வேணும் அப்படின்னாலையும் நம்ம வந்து அதுக்கான டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து வீடியோ வந்து போடப்படும். ஒன்ஸ் வந்து அவங்க ஓப்பன் பண்ணோன்னு நம்ம போடப்படும்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம இ-சேவை சேனல் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, கருத்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பை.